Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது. நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் பற்றின ஏகப்பட்ட டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கலாம் சரியா. எல்லா டவுட்ஸுக்குமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் சரியா. நீங்கள் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒன்று கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லைனா TNEA 2026 சொல்லி நம்ம ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம் சரியா. நம்ம சேனலுக்குள்ள போனீங்கன்னா பிளேலிஸ்ட் பார்க்கலாம். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்தவித சந்தேகம் இருக்கோ அதுக்கு தகுந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்ட விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு நான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுட்டேன் சார், எனக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்குது சார், ஆனால் நோன்னு சொல்லி கொடுத்துட்டேன், ஏன்னா கையில் இப்போ சர்டிஃபிகேட் இல்லை. அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஆதார் கார்டில் இப்படி நேம் இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டேன். அதே மாதிரி என்னோடய ஸ்கூலை வந்து நான் மாற்றி கொடுத்துட்டேன், என்னோடய ஸ்கூல் நேமை நான் மாற்றி கொடுத்துறேன். இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த கரெக்ஷன்லாம் எப்போ சார் ஓப்பன் ஆகும், கரெக்ஷன் விண்டோ எப்போ சார் ஓப்பன் ஆகும், கரெக்ஷன் எப்படி சார் நாங்கள் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இந்த டவுட்டு தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு பக்கம் இந்த டவுட் இருக்கட்டும், ஆனால் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டுட்டீங்க அப்படின்னாவே உடனே என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா, இது வருஷம் நடக்குது பசங்களுக்கு, இது பின்னாடி ஃபியூச்சரில் என்ன நடக்கும்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நிறைய பசங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து புதுசாக என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போட்டுட்டே இருக்கீங்க. புதுசாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துறீங்க, எதையாவது ஒன்று கொடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புதுசாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடுறீங்க. இப்படி பண்ணாதீங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது லாஸ்ட் இயர் வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் கவுன்சிலிங்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் விட்டாங்க அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 9000 அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சரியா. அதே மாதிரி உங்களுக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா டூப்ளிகேட் அப்ளிகேஷன் சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா ரீசன், அதாவது நீங்கள் ஏன் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது, நீங்கள் ஏன் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுங்கிற ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் சரியா. அப்போ தயவு செய்து மிஸ்டேக் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு தான் இந்த வீடியோவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து போடாதீங்க. திரும்ப சொல்கிறேன். ஏன்னா நியூ அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிங்க அப்படின்னா அது பின்னாடி இந்த மாதிரி ரிஜெக்ஷன் வரைக்குமே நம்மளை வந்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம சொல்கிறது என்னென்னா, இன்ன வரைக்கும் நீங்கள் அப்ளைவே பண்ணியிருக்கவே கூடாது. இதுதான் நம்ம சேனலில் நம்ம எல்லா பேத்துக்கும் சொல்கிறது ரீசன் வந்து இதுதான். ஏன் அப்படின்னா, அதாவது உங்கள் கையில் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இல்லை. இன்னும் நீங்கள் 12th மார்க் ஷீட் வந்து வாங்கியிருக்க மாட்டீங்க, டிசி வாங்கியிருக்க மாட்டீங்க, அதே மாதிரி ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க மாட்டீங்க, அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க மாட்டீங்க, அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்னும் நீங்கள் டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு மாற்றிருக்க மாட்டீங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஓகே ஒரு பக்கம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டிங்க, அதில் மிஸ்டேக் இருக்குது, இந்த பக்கம் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே நம்ம இன்னும் வாங்கலை. நம்ம இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முதல் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிடுங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள் வீட்டுக்கு நியரஸ்ட்டாக ஒரு TFC சென்டர் போட்டிருப்பீங்க சரியா. அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் போடும் போதே என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா TFC சென்டர்னு சொல்லி போட்டிருப்பீங்க. என்ன TFC சென்டர்னா என்ன அப்படின்னா, நம்ம எதுக்கு எடுத்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டி, அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ் போக முடியாது. அதனால அந்த TFC சென்டர் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே 3 இல்லை 4 TFC சென்டர் இருக்கும். நான் ஏற்கனவே TFC சென்டர் எப்படி பார்க்கறது அப்படிங்கிற லிஸ்ட் வந்து உங்களுக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த டெமோ வீடியோவே கொடுத்துருப்பேன். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இப்போ அந்த டெமோ வீடியோ நான் என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா. இப்போ அந்த TFC சென்டரோட லிஸ்ட்டை எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிற டெமோ நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம டீட்டெயில் வந்து சொல்லலாம். TNEA வெப்சைட் போயிருங்க சரியா. TNEA வெப்சைட் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடு 3 கோடு இருக்குது பார்த்தீங்களா, 3 லைன் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு கார்னரில், அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இதில் ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள் TFC லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும் சரியா. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே எல்லா டிஸ்ட்ரிக்டோட, இப்போ அரியலூரில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 TFC சென்டர் இருக்குது சரியா. அப்போ ஒருவேளை நீங்கள் மாற்றி ஒருவேளை சென்னையில் இருக்கக்கூடிய CEG கேம்பஸோ இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காலேஜை நீங்கள் மாற்றி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சப்போஸ் சென்னையில் இருக்க ஒரு காலேஜ் வந்து உதாரணத்துக்கு சென்னையில் 58வது நம்பருக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், அதாவது CEG கேம்பஸ் ஒருவேளை நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, தெரியாமல் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் அரியலூர் ஆக்கிங்க அப்படின்னா அரியலூரில் எங்கே போகணும் அப்படின்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக்
பாலிடெக்னிக் காலேஜ் சரியா, அங்கே போய் உங்களோட டிஎஃப்சி சென்டரே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரியா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 2 or 3 or 4 காலேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணி சென்டரை நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த டிஎஃப்சி சென்டரில் சப்போஸ் இந்த 3 டிஎஃப்சி சென்டர் சார் எனக்கு இப்போ தான் சார் இது தெரியுது, நான் டிஎஃப்சி சென்டர் வந்து நான் என்ன சொல்ல இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை சார் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. அதாவது டிஎஃப்சி சென்டர் நீங்கள் பார்க்காம வேற ஏதோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டர் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த டிஎஃப்சி சென்டர் பார்த்துட்டீங்களா, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த டிஎஃப்சி சென்டர் இருக்குன்னு பார்த்துட்டீங்களா, பார்த்துட்டு அந்த டிஎஃப்சி சென்டர்லேயே போய் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட கரெக்ஷன் எல்லாத்தையுமே மாற்றலாம். அதே மாதிரி உங்களோட டிஎஃப்சி சென்டரே என்ன பண்ணலாம்னு பார்த்தா எழுதலாம், அதாவது மாற்றலாம் சரியா. எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா நீங்கள் என்னென்ன கரெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு A4 ஷீட்டில் என்ன பண்ணுங்க லெட்டர் எழுதி கொடுக்கணும். இதுதான் ஃபார்மேட் ஓகேவா. உங்களுடைய ஃப்ரம்ல உங்கள் நேம் சரியா, 2ல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் எந்த இடம் எந்த காலேஜ் என்னன்னு சொல்லி எழுதி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது இதை நான் மாற்றணும் அப்படிங்கிறத ஒரு A4 ஷீட்டில் ஒரு லெட்டர் மட்டும் கேட்பாங்க. அந்த லெட்டர் எழுதி சில இடத்துல லெட்டர் கேட்பாங்க, சில இடத்துல கேட்க மாட்டாங்க, டேரெக்டாக உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் கரெக்ஷனுக்கு சும்மா அடிக்கடி போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க சரியா. அப்போ டிஎஃப்சி சென்டர் போய் உங்களோட கரெக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம் சரியா. அதனால தயவு செய்து டிஎஃப்சி சென்டர் என்ன பண்ணுங்க போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. போய் உங்கள் கரெக்ஷனை நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், அதாவது சும்மா போய் நீங்களே என்ன எரிச்சல் ஆயிருவீங்க. இப்போ யாராவது உங்கள்கிட்ட டவுட் கேட்குறாங்க அப்படின்னா மொத்தமாக டவுட்டு சொல்லிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஆனால் சும்மா அடிக்கடி அதே டவுட்ஸை போய் கேட்டுகிட்டே இருக்கும்போது அது வந்து என்ன எரிச்சல் ஆகும். அதனால டிஎஃப்சி சென்டர் சும்மா போயிட்டு கூடாது. ஒன்ஸ் நீங்கள் போறீங்களா எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு போயிடணும். அதனால தான் தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கையில் வச்சுட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போனீங்க அப்படின்னா அது நல்லபடியாக இருக்கும் சரியா. அதனால் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் காத்துட்ருக்கு. நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பர் மீன்ஸ்.